நிரந்தரம் என்பது இங்கு எதுவும் இல்லை. நேற்று நாம் சுவாசமாய் நினைத்த பல உறவுகளும் உடைமைகளும் இன்று கை நழுவிப்போன வெறும் நிழல்கள்தான். இன்று நாம் இமைக்குள் வைத்து பாதுகாக்கும் பலவும் நாளை காற்றின் திசையில் காணாமல் போய்விடும். ஆம், இது வெறும் தற்காலிக தங்கள் சாவடிதான். இங்கு எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. கிடைத்ததை நன்றியோடு ஏற்று இழந்ததை இறைவனின் விதியாக பொறுமையோடு கடந்து செல்வதே ஞானம். நாளை மறுமை எனும் உண்மையான நித்திய உலகில் நம் இறைவனின் திருமுகத்தை காணவும் நாம் முன்கூட்டியே அனுப்பி வைத்த நற்கருமங்கள் மட்டுமே நம்மோடு நிரந்தரமாக துணையாக நிற்கும். ஆம், நெஞ்சம் இதனை ஏற்க திணறினாலும் கூட இதுவே மாறாத அல்லாஹ்வின் இறுதி தீர்ப்பு. இவ்வுலகில் ஒரு பயணியைப் போல அல்லது வழிப்போக்கனைப் போல வாழ்வாயாக என்ற நபிமொழியும், இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே தவிர வேறெதுவுமில்லை என்ற அல் குர்ஆனிய வசனமும் இதனையே நமக்கு அடிக்கடி நினைவூட்டுகிறது.